நம்ம வாழ்ற இந்த பூமி பல வகையான உயிரினங்களை கொண்டதா இருக்கு. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், தாவரங்கள் போன்றவை ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதால் தான் ஒவ்வொரு உயிரும் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனா பூமியில இருக்க நிலத்தை தவிர பூமியில இருக்க கடல்ல வேற்றுலக உயிரினங்கள் இருக்கிறதா? அப்படி இருந்தால் அந்த உயிரினங்கள் எங்கே? இதுவரை கடல்வாழ் வேற்றுகிரகவாசிகளை பற்றிய செய்திகள் கிடைத்திருக்கிறதா? கிடைத்த செய்திகள் வேற்றுகிரகவாசிகளுடையதா? ஏலியன்ஸ் என்பவர்கள் இருந்தால் நாம் ஏன் அவர்களை பார்க்கவில்லை? அவர்கள் ஏன் நம்மை பார்க்க வரவில்லை? இந்த பூமியில நம்ம மட்டும்தான் தனியா இருக்கோமா? இல்ல நம்மளை விட அறிவுல மேலோங்கிய வேற்றுலக உயிரினங்கள் கடல்ல மறைஞ்சு இருக்கா? அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? இந்த உலகத்துல மனிதனால பார்க்க முடியாத, சாதிக்க முடியாத விஷயங்கள்னு எதுவுமே இல்லை. வளர்ந்துட்டு வர சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வச்சு ராக்கெட்களோட உதவியோட பிரபஞ்சத்துல இருக்க எண்ணற்ற புது கிரகங்களையும் அதிசயங்களையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல பூமியில மறைஞ்சிருக்க எண்ணற்ற பல மர்மங்களையும், பயங்கரமான காடுகள், மலைகள், எரிமலைகள், ஏரிகள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா மிகப்பெரிய கடலை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கவே முடியல. நமக்கு தெரிஞ்சு கடலோட சராசரி ஆழம் 3.7 கிலோமீட்டர். பூமியிலிருந்து நிலாக்கு போற கிலோமீட்டர்ஸ் 3,84,400 கிலோமீட்டர்ஸ். இவ்வளவு லாங்ல இருக்க நிலாவுக்கே ஆராய்ச்சி பண்ண அடிக்கடி மனிதர்கள் போயிருக்காங்க. ஆனா நம்ம பூமியில இருக்க கடல்ல எக்ஸாக்டா எவ்வளவு ஆழம் இருக்குன்னு கூட யாராலையும் தெளிவா சொல்ல முடியல. அதோட ஆழமான கடலோட தரையை தொட்ட மனிதர்கள் யாருமே இல்லை. இதுவரைக்கும் வெகு சிலரே கடலோட 11 கிலோமீட்டர் வரைக்கும் போயிட்டு அதுக்கு மேல போக முடியாம திரும்பி வந்துட்டாங்க. எதனால அவங்களால இன்னும் ஆழமா போக முடியல? காரணம் பிரஷர். நம்ம எல்லாருக்குமே டைட்டானிக் கப்பலை பார்க்க போன டைட்டன் சப்மெர்சிபிளுக்கு 13,000 அடி ஆழத்துல என்ன ஆச்சுன்னு நல்லாவே தெரியும். ஆனா கடலோட 27,000 அடி ஆழத்திலையும் உயிர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கு. அவ்வளோ ப்ரெஷரை ஈஸியா அப்சர்வ் பண்ணிட்டு. இதை பத்தி விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பசிபிக் தீவுல இருக்க குவாம் தீவுல இருந்து 350 கிலோமீட்டர் தென்மேற்கு பகுதிக்கு போனா கடலோட ஒரு பயங்கரமான பகுதி வரும். அதுக்கு கீழே தான் உலகத்தோட மிக ஆழமான ஜோன் இருக்கு. அந்த ஜோன் தான் மெரியானா ட்ரென்ச். மெரியானா ட்ரென்ச்ன்றது கடலுக்கு அடியில இருக்க மிகப்பெரிய குறுகலான அகழி. இதோட நீளம் மட்டுமே 2,550 கிலோமீட்டர், அகலம் 69 கிலோமீட்டர். இந்த அகழியில உலகத்தோட மிக ஆழமான பகுதியான சேலஞ்சர் டீப் கடல் மட்டத்தில இருந்து 3,600 கிலோமீட்டர் அடி ஆழத்துல இருக்கு. இது ஹேடல் ஜோன்னு கூப்பிடுவாங்க. இவ்வளவு ஆழத்துல முழுக்க முழுக்க அதிக அழுத்தமும், அதாவது எலும்பே முறிஞ்சு போற அளவுக்கு மற்றும் சூரிய ஒளியே இல்லாத அடர் இருளால சூழப்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலையில உயிர்கள் வாழ்றது சாத்தியமற்ற ஒன்று. 1875 HMS சேலஞ்ச் என்ற கப்பல் கடலை பத்தி ஆராய்ச்சி பண்ண புறப்பட்டது. இவங்க ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைஞ்சோன அவங்க கயிறுல ஒரு வெயிட்டை தொங்க விட்டு கடல்ல வீசினாங்க. கயிறு தொடர்ந்து கடலோட ஆழத்துக்கு போயிட்டே இருந்துச்சு. ஆனா ஆழமான பகுதியை இது அடையவே இல்லை. ஆழத்தை அடையறதுக்கு முன்னாடியே இவங்க வச்சிருந்த கயிறு முடிஞ்சு போயிருது. இந்த ஒரு நியூஸ் உலகம் முழுக்க, குறிப்பா கடல் ஆராய்ச்சி பண்றவங்களை ஆச்சரியப்படுத்துச்சு. மெரியானா ட்ரென்ச் கடலோட ஆழமான பகுதின்ற விஷயம் மட்டும் போதாது, அங்க என்ன மர்மம் ஒளிஞ்சு இருக்குன்னு தெரிஞ்சுக்க பலரும் ஆசைப்பட்டாங்க. அதனால பலரும் மெரியானா அகழிய ஆராய ஆரம்பிச்சாங்க. ஆனா மெரியானா ட்ரென்ச் யாரையும் நெருங்க கூட விடல. அவ்வளவு ஆழமான பகுதி அது. 1960 ஜாக்ஸ் பிகார்ட் மற்றும் கடற்படை லெப்டினன்ட் ஆன டான் வால்ஸ் இந்த பகுதிக்கு போக முடிவு பண்றாங்க. ட்ரிஸ்டே என்ற நீர்மூழ்கி கப்பல்ல 5 மணி நேர பயணத்தை மேற்கொள்றாங்க. இந்த சேலஞ்சர் டீப்ல 20 மினிட்ஸ் இருந்த இவங்க நீர்மூழ்கி கப்பலோட கண்ணாடி அங்க இருக்க அழுத்தத்துல லைட்டா விரிசல் விட ஸ்டார்ட் பண்ணதும் அங்க இருந்து அவசர அவசரமா 5 மணி நேரத்துல ரிட்டர்ன் வந்துடுறாங்க. இவங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் மட்டுமே இங்க இருந்தாலும் அந்த ஆழத்துல இவங்க பார்த்த விஷயம் ஒட்டுமொத்த விஞ்ஞான உலகத்தையும் அதிர்ச்சியில உழுக்குச்சு. நார்மலா கடல் மட்டத்துல இருக்க அழுத்தத்தை விட இங்க 1000 மடங்கு அழுத்தம் அதிகமாவே இருக்கும். அவ்வளோ அழுத்தத்துல மனுஷனோட எலும்பே உடைஞ்சு நொறுங்கும். அவ்வளோ ஆழத்துல இவங்க பார்த்தது உயிர். கடல் மட்டத்திலிருந்து 36,000 அடி ஆழத்துல வாழ்ற மீன் இனத்தை பார்த்து இவங்க ஆச்சரியமானாங்க.
ஈஃபில் டவர், உலகின் மிகப்பெரிய பில்டிங்கான புர்ஜ் கலிஃபா, பெட்ரோனியஸ் டவர் எல்லாத்தையும் மெரியானா அகழியில வச்சாலும் இதோட உயரத்தை ஃபுல் பண்ணவே முடியாது. இவ்வளவு ஏன் நம்ம மவுண்ட் எவரெஸ்ட உள்ள தூக்கி வச்சாலும் அதோட உயரத்துக்கு மெரியானா ட்ரென்ச்சோட அடிப்பகுதிக்கு மீதம் 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இங்க இருக்க நீரோட அழுத்தம் சுமார் 16,000 PSI, அதாவது ஒரு ஸ்கொயர் இன்ச்சுக்கு 7,250 கிலோ வைக்கிறதுக்கு சமம். இவ்வளவு ஆழத்துல டைம் இல்லாத காரணத்தால இவங்க திரும்பி வந்தாங்க. ஆனா இந்த பயணம் பயாலிஸ்டுகளுக்கும் கடலை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களுக்கும் மர்மமா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் மேல இந்த ஜோன்ல உயிர் எப்படி சாத்தியமா இருக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்களை குழப்பமடைய வச்சுது. ஆக்சிஜன் இல்ல, சூரிய ஒளி இல்லாத இடத்துல அடிக்கடி போய் ஆராய்ச்சி பண்றதுன்றது இயலாத ஒண்ணு. சோ 1996ஆம் ஆண்டு ஜப்பான் கைகோன்னு சொல்லப்படுற ஒரு ரொபாட்டிக் சப்மெர்சிபிளை உருவாக்கி அதை மெரியானா ட்ரென்ச்சை ஆராய்ச்சி பண்ண அனுப்பி அங்க இருந்து சில சாம்பிளை எடுத்துட்டு வந்தாங்க. அதை சோதனை பண்ணி பார்த்ததுல கடலோட அடிப்பகுதியில பல எண்ணற்ற விசித்திரமான பாக்டீரியாக்கள் இறஞ்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. மற்றும் இது போல பாக்டீரியாக்களை இதுவரைக்கும் பூமியில இருக்க எந்த பகுதியிலையும் பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க. லேப் டெஸ்ட் ரிசல்ட் வந்த தகவல் படி இந்த பாக்டீரியாக்கள் மிகவும் விசித்திரமான இனமா இருக்கு. ஏன்னா இதால அதிகப்படியான அழுத்தத்திலையும் உயிர் வாழ முடியுது. பொதுவா நிலத்துல தாவரம் போட்டோசிந்தசிஸ் மூலம் ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும், அதாவது சூரிய ஒளி, நீர் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு மூலம். ஆனா கடலோட ஆழத்துல உயிர்கள் வாழ்றதுக்கு முக்கிய காரணமே இந்த பாக்டீரியாக்கள் தான். இதுங்க தான் இங்க இருக்க பாறைகள்ல இருக்க மினரல்ஸ் CO2, அதாவது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி அது மூலம் ஆக்சிஜனையும் எனர்ஜியும் வெளிப்படுத்துது. இந்த செயல்முறைக்கு கீமோசிந்தசிஸ்னு பெயர். இந்த பாக்டீரியாக்களால உற்பத்தி செய்யப்படுற எனர்ஜி மற்ற உயிர்கள் இங்க வாழ வழிவகை செய்யுது. இது போல பல எண்ணற்ற உயிர்களும் மற்றும் வேற்றுலக உயிர்களும் கடலுக்குள்ள வாழலான்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. யுஎஸ் கலிபோர்னியாவை சேர்ந்த டிம் கேலடட் கடல் ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாருன்னா, UFO, அதாவது அன்ஐடென்டிஃபைட் ஃபிளையிங் ஆப்ஜெக்ட், இதை பத்தி ஆராய்ச்சி பண்றதை விட USO, அதாவது அன்ஐடென்டிஃபைடு சப்மெர்சிபிள் ஆப்ஜெக்ட்னு ஒண்ணு இருக்கு, அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆழ்கடல்ல தூரத்துல இருந்து பார்த்தா மிகப்பெரிய ஒரு ஒளிர்தல் நிகழ்வு நடக்கிறா போல தெரியும். அதை பத்தி அவர் என்ன சொல்றாருன்னா, தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ ஷிப்ல லைட் எரியறா போல தெரியும், ஆனா அங்க ஷிப்பும் இருக்காது, லைட்டும் இருக்காது. அன்ஐடென்டிஃபை சப்மர்சிபிள் ஆப்ஜெக்ட்ல ஏலியன்கள் கடலுக்குள்ள வலம் வரலான்னு சொல்றாரு. நம்ம வானத்துல ஏலியன்களை தேடிட்டு இருக்கோம், ஆனா அதை விட்டுட்டு நம்ம சொந்த கிரகமான பூமியில இருக்க கடலுக்கு கீழேயும் அண்டார்டிகா போன்ற பூமிக்கு கீழேயும் தேடணும். நம்மளை தாண்டி வேற்றுலக உயிரினமானது இல்லாம பூமியிலேயே நம்ம கண்ணுக்கு புலப்படாம வாழ்ந்துட்டு இருக்கிறதா இவர் ஒரு கோட்பாடை முன்வைக்கிறாரு. அடுத்ததா ஜூலை 2009 ரஷ்யா கவர்மெண்ட்ல மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரஷ்யன் நேவியால ஐடென்டிஃபை செய்யப்பட்ட UFO. பட் இந்த UFOவை வானத்துல பார்க்கல, கடலுக்கு அடியில பார்த்ததா சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த ரஷ்ய நேவியும் அதிர்ச்சி ஆக்குச்சுன்னு சொல்றாங்க. 20th செஞ்சுரியில இது போல பல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுலயும் குறிப்பா இந்த சம்பவத்தை சொல்றாங்க. ரஷ்யன் நேவியோட சப்மரைனை நோக்கி ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்ட் மிக வேகமா வராம மாதிரி ஸ்கேனர்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது அப்படியே அவங்கள நோக்கி ரொம்ப வேகமா வந்துட்டு இருந்துச்சு, கிட்டத்தட்ட 265 மைல்ஸ் பெர் ஹவர்ல. இதுக்கு முன்னாடி ரஷ்யன் நேவி இந்த மாதிரி சம்பவத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணது கிடையாது. ஆனா அவங்க அடிச்சு சொல்றாங்க, இது நிச்சயம் ஏலியன் ஸ்பேஸ் கிராஃப்டா தான் இருக்கணும்னு. கடலுக்கு அடியில 265 மைல்ஸ் பெர் ஹவர் வேகத்துல வந்த 6 UFO நம்ம சப்மரைன்ல இடிச்சிட போதுன்ட்டு ரஷ்யன் நேவி சப்மரைனை மேல் நோக்கி செலுத்துறாங்க. ஆனா இடிக்கிறா போல வந்த அந்த 6 UFOவும் வேகத்தை கம்மி பண்ணிட்டு அதுவும் மெதுவா மேல் நோக்கி வந்திருக்கு. இதை பார்த்துட்டு இருக்கும் போது மின்னல் வேகத்துல மேல் நோக்கி மறைஞ்சிட்டதா சோவியத் யூனியன் நேவி சொல்றாங்க. இத பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா இது பூமியை சேர்ந்த ஒன்னா இருக்க முடியாது. காரணம் இது தண்ணிக்குள்ளேயும் இருக்கு, ஆகாயத்திலையும் பறக்குது. சோ கடல்வாழ் ஏலியனா இருக்கலாம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் UFO தான் பார்த்திருக்காங்கன்ட்டு நியூஸை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா சோவியத் யூனியன் நேவியோட இன்னொரு டாக்குமெண்ட்ல ஏலியனையே பார்த்ததா சொல்றாங்க. 1982ல சைபீரியால லேக் பைக்கால் என்ற பகுதியில ஒரு ரிசர்ச் மேற்கொள்றாங்க. ரீசன், இது உலகத்துல இருக்க டீப்பஸ்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக், அதாவது 1642 மீட்டர் ஆழம். இதோட டெப்த் அண்ட் டெம்பரேச்சரை செக் பண்ண 7 ட்ரெயின்டு டைவர்ஸ் உள்ள குதிக்கிறாங்க. 50 to 60 மீட்டர் போன பிறகுதான் தெரியுது அவங்களை
நம்மளை யாரோ வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அவங்க அங்க நோட்டீஸ் பண்ணது என்னன்னா, மனித உருவத்துல மனிதனை விட மிகப்பெரிய உருவம், அதோட தலையில பல்ப் எரியறா போல ஹெல்மெட்டையும் டைட் ஷூட்டையும் போட்டிருந்தாங்கன்ட்டு ரிப்போர்ட்ல சொல்றாங்க. சோ இதுல இருக்க ஒரு ஏலியனை பிடிச்சு ஆராய்ச்சி பண்ணலாம்னு யோசிச்சு 7 பேரும் அதை நோக்கி போறாங்க. பட் அதுங்க இவங்களை தாக்குனதுல 3 பேர் இறந்து போறாங்க. மீதி 4 பேர் சர்ஃபேஸை நோக்கி தூக்கி எறியப்படுறாங்க. இதோட விளைவா சிவியர் டேமேஜ் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்ட்டு சோவியத் யூனியன் ரஷ்யன் நேவியோட உண்மையான ரிப்போர்ட் சொல்லுது. கடலுக்கடியில வேற்று கிரக வாசிகள் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். மர்மங்கள் என்பது மனித வாழ்வில் நிறைந்து இருக்கிறது. உதாரணமாக பேய் இருக்கிறதா என்று கேட்டால் சிலர் இருக்கிறது என்றும் சிலர் இல்லை என்றும் சொல்வார்கள். அதேபோல் கடவுள் இருக்காரா என்று கேட்டால் விடை காண முடியாத கேள்வியாகவே தொடர்கிறது. அதேபோல் வேற்று கிரக வாசிகள் இருக்கார்களா என்று கேட்டால் விடை காணப்படாத தொடர்கதையாகவே தொடர்கிறது.